ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயுடி என்இசட்டி சார்ட்டை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199க்கு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏயுடி என்இசட்டி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், இப்போ டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சார்ட் வந்து போஸ்ட் பண்ணோம். டேட் இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து டேட் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஷெட்யூல்டு வீடியோ அப்படின்றதுனால வந்து ஒரே நாளில் தான் ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பிஃபோர் சார்ட்டுமே ஆஃப்டர் சார்ட்டோட டேட்டை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் நம்ம எப்படி அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமும் நான் வந்து சொல்லணும். ஸோ அதையும் வந்து நம்ம அப்படியே லைன் பை லைனாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் எடுத்துக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா ஏயுடி என்இசட்டி 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய ஓபி மார்க்கிங். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டியது ட்ரெண்டு. சரிங்களா? ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச் கொடுத்து பை சைடில் நின்றுட்டுருக்கு. பட் இப்போ நம்ம ஏன் வந்து செல்லில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு புல்னால தான். சரிங்களா? இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் நம்ம மார்க்கெட்டை எல்லாம் விட்டு நகர்ந்து போய் ஒரு சராசரி மனுஷனை பார்த்தான்னா எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இது வந்து மூவ்மெண்ட் நின்று போயிருக்குது, இது வந்து ஒரே கேண்டில் அடிக்குது, இது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில்ஸ் வந்து நல்லா கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்ப்போம்ல. அதை தான் வந்து நம்ம ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஃப்ளோவை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ட்ரேடையே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் தான். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டில் எப்படி இது ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு ஃப்ளோவை மட்டுமே வச்சு இந்த ஆர்டர் பிளாக் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம இப்போ அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வருவோம். ஆர்டர் பிளாக்குக்கு வந்தோன்னா டைம் ஃப்ரேம் வழக்கம் போல் வந்து நம்ம 5 minutes டைம் ஃப்ரேமில் மாற்றுவோம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பார்க்க வேண்டியது, நான் எல்லா வீடியோஸ்லையும் ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயம் என்னங்க, இது வந்து ஏசியன் ரேஞ்சு. சரிங்களா? ஏசியன் ரேஞ்சுக்கு மேலேயும் லிக்விடிட்டி இருக்குது, கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஏசியன் ரேஞ்சில் இருந்தாலே மார்க்கெட்டில் மேலேயும் கீழே இருக்கிற ஓபி வந்து ஹைலி பவர்ஃபுல். சரிங்களா? ஸோ வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்குவோம். சார் நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக் தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த ஆர்டர் பிளாக் கொடுக்குறப்ப இந்த ஏசியன் ரேஞ்சே கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட் தான். நீங்கள் பஃபர் வச்சா கூட உங்களால் வந்து சமாளிக்க முடியும் ஒரு சில விஷயத்தில். பட் இது வந்து பஃபர் வச்சாலும் உங்களுக்கு எஸ்எல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் அடுத்தடுத்து நீங்கள் வந்து நம்மளுடைய சார்ட்ஸை பார்க்குறப்போ ஏசியன் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த விஷயத்தை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தாராளமாக வந்து புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏசியன் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் ரொம்பவுமே முக்கியம். சரிங்களா? ஸோ ஏசியன் ரேஞ்சு இந்த இடத்துல இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஏசியன் ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு சாலிடாக லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. மார்க்கெட் நேராக வந்து வருது. நம்மளுடைய ஏசியன் ரேஞ்சில் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம்லங்க மேலே. ஸோ அதில் வந்து என்ட்ரி போடுது. செஷன் தான் ஏசியன் ரேஞ்சுக்கு கீழே நீங்கள் போட்டாலும் ஓகே. இல்லை வந்து அதுவும் இல்லாமல் இது கவுண்டர் ட்ரெண்டு. ஸோ வந்து ஷார்ட்டாக நீங்கள் வைக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது தான். சரிங்களா? அந்த மாதிரி வைக்கிறது சேஃபு. ஓகே, இப்போ வந்து இது ஒரு என்ட்ரி. சரிங்களா? 1:4 வந்து அசால்ட்டாக அடிச்சிடும். அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ வந்து இது அடிச்சிருச்சுங்களா? இப்போ வந்து அடுத்தது ஒன்று பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் சொல்கிற மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வந்து இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணவங்க செஷன் டைம் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? செஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் செஷனில் எப்போவுமே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த ஐசிடி அந்த கில் ஜோன்ஸ் அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டெய்லி கால் பண்ணுறீங்க நல்லா அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் இருக்கிறவங்க இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். செஷனில் பார்த்தோம்னா நமக்கு 1 minute டைம் ஃப்ரேமுங்களா, 1 minute டைம் ஃப்ரேமில் நான் திருப்பிக்கிறேன். இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஜோன் மிட்டிகேஷன் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? எப்போவுமே எந்த ட்ரேடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. உங்களுடைய ட்ரேடிங் கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹெச்டிஎஃப் இல்லைன்னா வந்து அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து நான் வந்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து
அதிகமான ஸ்ட்ராட்டஜிஸும் நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஎஃப் இருக்குன்னா அதோட ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். ஹெச்டிஎஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி தூக்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப் இருக்குன்னா ஹைலி உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து வேலிடு. சரிங்களா? இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு சிஹெச் வந்து தருது. பட் இது செஷன் டைமில் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து செஷன் டைமில் இல்லை. ஸோ இந்த என்ட்ரி வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டுல அடிக்காமலாம் இருக்காது. தாராளமாக செஷன் டைம் இல்லைனாலும் என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு போக தான் செய்யும். பட் நம்ம செஷன் டைமில் எடுத்தோம்னா கொஞ்சம் அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சாலிடாக இருக்கும்னு வைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. லிக்விடிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இது 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பிப்ஸ் ரேஷியோ நீங்கள் இங்கே போட்டுட்டு இங்கே கொண்டு போய் எஸ்எல் வச்சாலும் உங்களுக்கு வந்து பிப்ஸ் வந்து அவ்வளோ பெருசாலாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பிஸ் அடிக்காது. காட்டுறேன் பாருங்களேன். இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 பிப்ஸ் ஸ்டாப் லாஸு. சரிங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்களுடைய விருப்பம் தான் அதெல்லாம். ஏன்னா இது கவுண்டர் ட்ரெண்டோட சைடும் இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவுமே சேஃப். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியன் லிக்விடிட்டி லோ இருக்குங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு இன்னும் வந்து சேஃபு. சரிங்களா? சேஃபர் சைடில் வந்து இருக்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டில் இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் இருக்குது. சரிங்களா? இங்கே எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஸோ இங்கே வந்து TP1 நீங்கள் எடுத்துக்கங்க. TP1 இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1:2. ஆக்சுவலாக இந்த 1:2 நான் இங்கே இது பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வரும். பட் இது வந்து கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். சரிங்களா? அது TP1ன்னு எடுத்துகிட்டு ஏஷியன் லோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது TP2ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? இந்த RR வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா வந்து அதிகமான RR கிடைக்கும். பட் வந்து இதுதான் சேஃபர் சைடு. ஸோ அந்த RRஐ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கும் கீழே போகுதுன்னா அது உங்களுடைய இது. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா ஃபுல் டார்கெட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு 1:4. ஆர்ஆரை வச்சு நம்ம வந்து ட்ரேடு வந்து இது நல்ல ட்ரேடு கெட்ட ட்ரேடுன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய பிப்ஸ் ரேஷியோ வச்சு வேணால் நம்ம அதை சொல்லிக்கலாம். சரிங்களா? மற்றபடி ஆர்ஆர் வந்து எஸ்எல் வந்து கம்மியாக வச்சோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆர்ஆர் அதிகமாக தான் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா டே ட்ரேடு தான். ஒரே நாளில் வந்து முடிஞ்ச ட்ரேடு தான். சரிங்களா? ஒரே நாளில் ஈஸியாக வந்து முடிகிற ஒரு இதுதான். அப்படி இருக்கிறப்ப இது வந்து குட். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நமக்கு நியூயார்க்கில் வந்து என்ட்ரு கொடுத்துருக்கு. சரிங்களா? நியூயார்க்கில் என்ட்ரு கொடுத்து அடுத்த நாள் நியூயார்க் வரைக்குமே இருக்குது. ஸோ வந்து எந்த இஷ்யூமே இல்லை. ஓகேங்க. இதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி, ஃபுல் டார்கெட் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தது ஏதாவது என்ட்ரிஸ் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்கோயிங் தான். எங்கே திரும்புது அப்படின்றதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். திரும்புகிறப்ப எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதையும் ஒவ்வொரு ட்ரேட் நீங்கள் வந்து இது பண்ணுறப்போ நீட்டாக வந்து அதை ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து திரும்புகிற இடம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த இடத்த வந்து நம்மளுடைய ட்ரேடர்ஸ் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்க இந்த இடத்துல SMT யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? SMT யூஸ் பண்ணிங்கன்னா அது காமிச்சு கொடுத்துரும் இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து கொஞ்சம் உஷாராயிட்டு அந்த ட்ரேடை விட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். சரிங்களா? நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? அடுத்தது மார்க்கெட் வந்து எந்த ஒரு ரியாக்ட் கொடுக்குது அப்படின்றத அப்படியே வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இங்கே ஒரு புல்லில் வந்து கீழே போயிட்டு வந்திருக்கு தெரியுதுங்களா? இந்த ஒரு விக்கு. ஸோ வந்து கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கிளியராகவே வந்து சொல்லிடுச்சு மார்க்கெட்டு நான் கீழே தான் போக போகிறேன் அப்படின்னு இந்த 3 கேண்டில்ல. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளோதான். நீட்டாக வந்து ஒரு புல் கொடுத்து கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்து எந்த ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துருக்குது அப்படின்னா நம்ம ஆதி காலத்தில் ஒன்று மார்க் பண்ணி வச்சோம்லங்க ஏஷியன் ரேஞ்சு ஹையில் 5 மினிட்ஸில் போனால் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அதே ஆர்டர் பிளாக்கை மறுபடியும் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு வருது. சரிங்களா? இதோ இங்கே ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அதே ஆர்டர் பிளாக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து போயிட்டு அதே ஆர்டர் பிளாக்கில் தான் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இதில் 2 ட்ரேடாக போடுறது தான் வந்து சேஃபான சைடு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடை போட்டு நம்ம வந்து டார்கெட் எடுத்துடணும். இது வந்து செகண்ட் ட்ரேடாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே வந்து ஹோல்டு பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. பட் அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். மறுபடியும் மார்க்கெட்டு மேலே கீழே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் மேலே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து இன்னொரு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஓகே. சரிங்களா? இன்னொரு என்ட்ரி கொடுக்குறோம். ஒரு 1:8 வரைக்கும் போயிருக்கு. 8.98. சரிங்களா? ஃபுல்லாக வைக்கிறோம் அப்படின்னா 9 வந்துடும். 9 வந்துருச்சு. ஸோ வந்து அப்படி 2வது என்ட்ரி போட்டு போகிறவங்களுக்கு இது சேஃபரு. ஃபஸ்ட் என்ட்ரிலேயே வந்து ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு நாட் சஜஸ்டபுள். அவங்க 1:3ல் வெளியே வந்துட்டு இல்லை ஒரு 1:6 வரைக்கும் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். சரிங்களா? ஆனால் மூவ்மெண்ட் வந்து இதில் நல்லாயிருக்கு.
இது எப்படி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு வந்துச்சு. பட் இது பட்டுச்சு, பட்டோட்னா கீழே வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து சேஃபர் சைடு. அங்கேயே நீங்கள் விட்றீங்க அப்படின்னா, ஓகே நான் இந்த ட்ரேடு வந்து விட்டுட்டேன் அப்படின்னா கூட, அடுத்த ஒரு ஆர்டர் பிளாக்ல அப்படியே வந்து கொடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்குது. இருங்க இதை எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பஸ்ட்டு டேப்பு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ இங்கே போடுறவங்களும் வந்து போடலாம். சரிங்களா? இதை உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் என்ட்ரி, 5 மினிட்ஸ் என்ட்ரிலாம் இருக்கும். அது சொல்கிறேன். இங்கே 1, 2, 3 3 என்ட்ரிஸ் மொத்தமாக வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. செஷனில் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்கும். பட் மேஜரான ஆர்டர் பிளாக்கை தொட்டு வர்றது ஒரு 3 என்ட்ரிஸ் நீட்டாக வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 இருக்குது. என்னுடைய கான்டாக்டை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஏன் வந்து நான் இதை கொடுத்துருக்குறேன் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நானே கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அது வேறு யாரோ நினச்சிட்டு எல்லோரும் போயிடுறீங்க. ஸோ அதனால தான் வந்து என்னுடைய நம்பரை நான் கான்டாக்ட் நம்பரை நீட்டாக வந்து இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேறு எந்த டவுட்டும் வந்து உங்களுக்கு வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.